குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடான ஒரு செகண்ட் வீடியோ இது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 8 டெஸ்ட், நம்ம வந்து 8 to 9 டெஸ்ட்டு வந்து நம்ம லிங்க் ப்ரொவைட் பண்ணிட்டோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஜஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா? கவர்ஸ் ஆல் புக் ஃப்ரம் 6th to 10th. 2000 MCQs மேலே உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது, இந்த டெஸ்ட் பேட்சை ஃபினிஷ் பண்ணும்போது 2000 MCQ மேலே கிடைக்கும். ஜஸ்ட் ஃபார் 400 rupees, ஓகேங்களா? மேபி ப்ரைஸ் ஹைக் ஆகலாம், அதனால் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட எம்ஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸில் போகலாம். இப்போது நமக்கு சித்தா டாக்டர்ஸ் நடந்திருக்கு, கவர்மெண்ட் அனலிஸ்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு எக்ஸாம், தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஆயுர்வேதா டாக்டர்ஸ், இந்த மாதிரி நடந்த ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃபார்மசிஸ்ட் இன்க்ளூடிங் நம்மளோட ஃபார்மசிஸ்ட் லாஸ்ட் எக்ஸாமையும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேஜில் அதை நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுவோர் யார்? பாருங்கள், இவர் ஒருத்தரோட சிறப்பு பெயரை கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறதுல இதோட இது வந்து வாணிதாசன், இதுதான் அதோட ஆன்சர் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள் அவங்க எப்படி வச்சுருக்காங்க: வாணிதாசன், கண்ணதாசன், பாரதிதாசன், கம்பதாசன். வாணிதாசன்கிறத ஒரு மேலோட்டமாக படிச்சிருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பதாசன் அப்படின்னு கூட போட்டுருவாங்க ஆன்சர். அந்த மாதிரி அவங்க ஆப்ஷன் செட் பண்ணுறதையும் அப்படி தான் செட் பண்ணுறாங்க. இந்த நூல் ஒரு ஆசிரியர், ஒரு நூலோட ஒரு ஆசிரியர், அவரோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சிறப்பு பெயர் ரிலேட்டடான எல்லா கொஸ்டின்ஸையுமே, இப்போ 6th புக் எடுக்கிறோம்னா அதில் இருக்கிற எல்லா சிறப்பு பெயர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுமே நம்மளோட டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ போயிட்டுருக்க டெஸ்ட் பேட்சுக்குள்ளே 6th நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு பெயர், ஒரு சிறப்பு பெயர் கூட விடாமல் எல்லாத்தையுமே அதில் கவர் பண்ணிவிடுவோம். புக்கில் இருக்க எல்லா சிறப்பு பெயருமே வந்துடும். அடுத்தது வேறு பாரதியார் வர்றார், அவருக்கு சிறப்பு பெயர் என்ன? பாரதிதாசன், அவருக்கு சிறப்பு பெயர் என்ன? அடுத்தது வந்து முடியரசன், கவிஞர் முடியரசன் சிறப்பு பெயர் என்ன? கவிஞர் கண்ணதாசன் சிறப்பு பெயர் என்ன? நாமக்கல் கவிஞர் சிறப்பு பெயர் என்ன? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிறப்பு பெயர் என்ன? எல்லாமே கவர் ஆகிடும் இந்த டெஸ்ட்டில். ஸோ இது அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாவை பார்த்துக்குறோம். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும் புக் நம்மளோட டெஸ்ட் பேட்சில். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் சுஜாதா எழுதாத நூல் எது? இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு நூல், இந்த நூலோட ஆசிரியர் யார்? அந்த நூல் ஆசிரியர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். அது அவங்க எழுதாததுன்னு கேட்டு கூட ஒரு 3 நூல்கள் கரெக்டான நூலை வச்சு ஒரு நூல் தவறான நூல் வைக்கலாம். எழுதிய நூல் எதுன்னு கேட்டு கரெக்டான ஆன்சர் வச்சு 3 தவறான ஆன்சர் வைக்கலாம். அது விஷயம் இல்லை. இப்போ என்னென்னா நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புக்கில் 6th புக்கில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்மு டெஸ்ட் வச்சுருக்கோம். அதில் இருக்கிற எல்லா நூலாசிரியரையுமே கவர் பண்ணிட்டோம். எதையுமே மிஸ் பண்ணல, கம்ப்ளீட்டாக எடுத்துருக்குறோம். அடுத்தது பாருங்கள், பரமார்த்த குரு. இது இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு ஜஸ்ட் கொஸ்டின் ரிலேட்டட் ஒரு இது. அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் சுஜாதா எழுதாத நூல் எது? அதாவது மீண்டும் ஜீனோ எழுதியிருக்காரு, எண்ணினிய எந்திரா எழுதியிருக்காரு, தூண்டில் கதைகள் எழுதியிருக்காரு, எந்திர மனிதன். இவங்க ஒரு ரிலேட்டடான நேமு, பட் வந்து அந்த மாதிரி ஒரு புக் எழுதலை. அப்படி ஒரு இதை வந்து ஆப்ஷன் வந்து அவங்க வைக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நான் அதுதான் முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொன்னேன். அவங்க கை வைக்கிறது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியா, நூலாசிரியர், சிறப்பு பெயர்கள், இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியா. அதில் வந்து ஈஸியாக அப்படி நார்மலாக கேட்டுருவோம் அப்படின்னு அவங்க கேட்குறதில்ல. அவங்க அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அப்படி தான் அவங்க கேட்குறாங்க. அதில் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மேலோட்டமாக படிச்சிங்கன்னா எண்ணினிய எந்திரா, எந்திர மனிதன், 2ல் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகி தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ரைட்டாக சூஸ் பண்ணுறதுக்கும் 50-50 சான்ஸ் இருக்குது. இதுதான் அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் திரும்ப கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டுருவீங்க. ரைட். அடுத்தது வந்து தமிழ் கொஸ்டினில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உள்ள ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் இருக்கும், ஸ்பீட்னஸ் இருக்கும், நீங்கள் டக்குன்னு போட்டுருவீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது கொஸ்டின் படிக்கிறதுக்கு லேட் ஆகிடும். கொஸ்டின் படித்து லேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக படித்து தப்பான ஆன்சர் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரைட்டும் போடலாம், ஆனால் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு 20 to 25 கொஸ்டின் படிக்கிறோம், நமக்கு அவங்க கொடுக்குறது 1 hour.
50 மினிட்ஸ் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்க 10 மினிட்ஸில் என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ் இருக்க எல்லா கொஸ்டினும் படிக்கணும், எல்லா கொஸ்டினும் போடணும். அப்போ மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். இதுக்கு தான் ப்ராக்டிஸ் தேவை, டெஸ்ட் பேட்ச் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பரமார்த்த குரு கதைகள் என்னும் நூலை எழுதியவரின் இயற்பெயர். இங்கே பாருங்கள், அவங்க நூலாசிரியர் தான் வச்சுருக்காங்க. நூல் அதோட ஆசிரியரோட பெயர் தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி கொண்டு வந்துருக்காங்க? ஒரு நேரடியாக கேட்காம பரமாத்ம குரு கதைகள் அப்படிங்கிறத எழுதினவர் வந்து யார், அவரோட இயற்பெயர் என்ன? இங்கே பாருங்கள், கான்சுடான்சு ஜோசப் பெசுக்கி. இதுதான் இதுக்கு ஆன்சர். வீரமாமுனிவர் தான் அது எழுதியவர். அவங்க டைரெக்டாக இதில் வீரமாமுனிவர்னு வச்சுருக்கலாம், ஆனால் அவங்க வைக்கல. இப்போ டெஸ்ட் பேட்ச் எழுதும் போது ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. நமக்கு வந்து புக் கொஸ்டின்ஸ் இருந்தால் போதும், நார்மலான கொஸ்டின்ஸ் இருந்தால் போதும், எம்ஆர்பி எக்ஸாம் தானே, இப்படி நினச்சி தான் லாஸ்ட் டைமு நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆனது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இந்த டேரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்காம அதை வந்து அவங்க ட்விஸ்ட்டு வச்சு தான் பாருங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, இதில் ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள், எந்திர மனிதன் ஒரு ட்விஸ்ட்டு, இதில் பாருங்கள் வாணிதாசன், கண்ணதாசன், பாரதிதாசன். கொஸ்டின்ஸ் அவங்க நார்மலாக சும்மா அப்படி ஏனோ தானோன்னு எடுக்கிறதுல அவங்க ஒரு என்ன சொன்ன பிளான்டாக தான் அவங்க வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல், பராபரக்கண்ணி, திருமந்திரம், திருவாசகம். இப்போது சிமிலாரிட்டி உள்ள பாடல் புக்ஸாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பராபரக்கண்ணி, திருமந்திரம், திருவாசகம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டி உள்ள புக்ஸாக வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு திருக்குறள், ஒரு கம்பராமாயணம், இப்படி வேறு ஆப்ஷன் வச்சா நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடுவீங்க டக்குன்னு. இது இல்லை, கம்பராமாயணம் படித்தோம் நம்ம, அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை, டக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அதனால் அவங்க வச்சுருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து தாயுமானவர் பாடல்கள் தான் உபநிடதம். இப்போ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஏரியாவையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்போது ஸ்பெஷல் நேம் ஃபார் புக்குக்கு வந்தாலும் சரி, அதாவது சிறப்பு பெயர் ஒரு புக்குக்கு இருக்குனாலும் அதையும் கொஸ்டினை கேட்குறாங்க, சிறப்பு பெயர் ஒரு நூல் ஆசிரியருக்கு இருக்குனாலும் அதையும் கொஸ்டினை கேட்குறாங்க. சரிங்களா? இந்த நூலை எழுதாத, இந்த ஆசிரியர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. அதை வந்து டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட நூல்களில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் எழுதாத நூல் எது? இங்கே பாருங்கள், அது திரும்பவும் எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எழுதிய நூல்னால் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மலைக்கல்லன் அவர் எழுதியிருக்காரு, சங்கொலி எழுதியிருக்காரு, என் கதை அவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? தேன்மழை வந்து கவிஞர் சுரதா எழுதின நூல், அதை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம ஃபெமிலியரான புக்ஸு, அதாவது நூல்களை சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம். இப்போ வேறு ராமலிங்கனாருங்கிறது வந்து நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர். அவங்க நாமக்கல் கவிஞர்னு கேட்கல, வே. ராமலிங்கனார்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சரில் நம்ம பார்க்கும்போது எழுதாத நூல்கள் அப்படிங்கும்போது இதில் வந்து நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிடையாது, ஆனால் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமும் இல்லை. அதனால் அதை நம்ம கரெக்டாக பண்ணணும்னா நமக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் தேவை. நீங்கள் படிச்சிருக்கிறது போதும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம மாடலுக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது ஆயுர்வேத டாக்டர். அவங்களுக்குள்ள இது வல்லினம் தவறாக மிகுந்துள்ள தொடரை பார்க்க. இந்த இதில் கேட்டிருக்கிற இது பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கொண்டார் வல்லினம் மிகும் என்று கூறினார் மிகாது, ஆடச் சொன்னார் மிகும் இனி காண்போம் மிகும். இப்போது இந்த இடத்துல ஏன் மிகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னா புக் எடுத்து படிக்கணும். நம்ம புக் எடுத்து படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டில் மிஸ்டேக் வரும், திரும்ப வந்து புக் எடுத்து படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும். சரி, இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக வேறு ஆப்ஷன் தூக்கி வைப்பாங்க. சரிங்களா? அப்போ அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா. ஸோ இந்த பார்ட்டுன்னா இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம கேட்டிருக்கோம். இதில் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், வல்லினம் மிகும் இடங்களுக்கு மட்டுமே இப்போ லாஸ்ட்டில் நடந்த எக்ஸாம் எனக்கு என்னோடய ஞாபகம் கரெக்டாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி மிகும் இடத்துலேயே கேட்டிருப்போம். 8 to 10 கேள்வி, 7 கேள்வி அதுலேயே கேட்டிருப்போம். மிகும் இடம் மிகாம இடங்கள்லேயே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வேரியஸ் என்ன சொல்கிறதுனா வேரியஸ் ஆஸ்பெக்டில் அது எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல நீங்கள் இந்த பார்ட்டில்
இந்த இலக்கண பகுதியில் வீக்காக இருக்கீங்க வந்து நீங்கள் அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இலக்கணத்தை நிறைய கேட்டிருக்காங்க. இலக்கணம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சாகணும். நூலாசிரியர் கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். சிறப்பு பெயர்கள் கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உரைநடை பகுதிகள்லேருந்து அவங்க கேட்குற கேள்விகள் குறைவு, ஆனால் கேட்டிருக்காங்க பாருங்கள். நடுத்திராவிட மொழிகள் என்னும் வகைமைக்குள் இடம்பெறாத மொழி எது? இது வந்து ஒரு உரைநடை. தமிழ் மொழி எந்தெந்த மாநிலத்தெல்லாம் பறந்து விரிஞ்சு இருந்தது, இப்போ எப்படிலாம் அது வந்து மருவி இருக்குது, வேறு மொழியாக எப்படி கிளை மொழியாக அது மாறி இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையிலேருந்து அந்த கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதை வந்து உரைநடை பகுதி. நம்ம உரைநடை பகுதியை வந்து நம்ம நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னா அதில் கொஸ்டின்ஸ் வருது. உதாரணத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பற்றிய பாடம் உரைநடை, அம்பேத்கரை பற்றிய பாடம் உரைநடை, அப்புறம் அயோத்திதாச பண்டிதரை பற்றிய பாடம் உரைநடை, வஉசியை பற்றிய பாடம் உரைநடை. இந்த உரைநடைகளுக்குள்ள எல்லாருமே வஉசினா அவர் என்ன பண்ணார், என்ன இயக்கம் கொண்டு வந்தார், அது அவர் என்னென்ன விஷயம்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தார், எல்லா விஷயம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ஆன்சர் நம்ம போட முடியும். அதேமாரி அயோத்திதாச பண்டிதர்னால் அவர் யார், அப்போ அதில் உள்ள விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, கம்ப்ளீட்டாக அதை ஒமிட் பண்ணாமல் ஓரளவுக்கு அதை நம்ம பார்த்து வச்சுருந்தோம்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ் அதில் வருது, ஈஸியான கொஸ்டின்ஸை அந்த ஏரியாவில் கேட்குறாங்கன்னா நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், பாருங்கள், இது உரைநடை பகுதி. உரைநடையில் இது ஒரு சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு அறிஞர் பொருள், அதை எடுத்து கேட்டிருக்கிறாங்க. காருகர்னா யார், அந்த சிலப்பதிகார காலம் பீரியடில் வந்து யார் வந்து யாருக்கு என்னென்ன பேர் இருக்குது, வெற்றலை வைப்போருக்கு என்ன பேர், நெய்பவருக்கு என்ன பேர், எண்ணெய் விற்போருக்கு என்ன பேர், இப்படின்னு ஒரு நேம்ஸ் இருக்குது. இதை வந்து அவங்க எடுத்து கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. நமக்கு என்ன, ஒரு 50 கொஸ்டினில் 20 கொஸ்டின் அடிக்கணும். அந்த 20 கொஸ்டின்ஸை வந்து மேக் ஷூர் பண்ணோம்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் தேவைப்படுது. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எபோவ் 50% நம்ம டெஸ்ட்டில் போடுறீங்க, 50-60% மேலே நம்ம இப்போ வச்சுட்ருக்க டெஸ்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். மாட்ரேட் டு ஸ்ட்ராங்கு, அதாவது டஃப், அந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈஸி கொஸ்டின்ஸு வைக்கல. ஈஸி கொஸ்டின்ஸ் வச்சு அதில் யூஸ் இல்லை. புக் பேக் கொஸ்டின் மட்டும் வச்சா தான் ஈஸியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நம்ம எழுதும்போது ஓகே நம்ம வந்து நல்லபடியாக எழுதிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு யூஸும் இல்லை. இவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸை பாருங்கள். இங்கே அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். முத்தமிழ் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் காப்பியம்னா, ஒரு காப்பியம் இருக்குன்னா காப்பியத்துக்கு என்ன பேர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது. மணிமேகலை காப்பியம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. சீவக சிந்தாமணிக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. கம்ப ராமாயணத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். வேரியஸ் சாப்டரில் இருக்குது. சில இது வந்து ஒரே சாப்டரில் இருக்குது, மற்றெல்லாம் வேரியஸ் சாப்டரில் இருக்குது. அவன் எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து எம்ஆர்பியில் நடந்த வேறு ஒரு ஆயுர்வேத டாக்டர் அந்த மாதிரி உள்ள ஒரு கொஸ்டின் பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போட்டப்படுவர் யார்? கவிஞர் முடியரசன் கேட்டிருக்காங்க பாருங்கள், சிறப்பு பெயர். அப்புறம் பார்த்திங்கன்னா கூற்று, தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிழாரால் புகழப்படும் மலைவளம் மிகுந்த ஊர் எதுன்னு கேட்டுதான். சரிங்களா? ஆன்சரை பாருங்கள். திருச்செந்தூர், திருத்தணி மலை, திருநெல்வேலி மலைகள் நிறைந்த பகுதி, திருப்பரங்குன்றம் மலை, எல்லாத்தையும் ஆப்ஷன் வச்சுருக்கானுங்களா? இதில் நம்ம வந்து இந்த கூற்று சம்மந்தமாக உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பேட்சில் வச்சுருக்கோம். 6th புக் எடுக்கிறீங்க அல்லது 7th புக் எடுக்கிறீங்க, அந்த டெஸ்ட்டை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இதில் இருக்கிற எல்லா கூற்றும் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இருக்கும். ஒரு கூற்று கூட புக்லேருந்து மிஸ் ஆகாது. சரிங்களா? ரொம்ப வெரி காமனாக இருக்குது, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியும். அது வந்து அந்த டெஸ்ட்டில் வச்சு யூஸ் இல்லை. மற்றபடி இருக்கிற எல்லா கூற்றுகளும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்த எல்லா கூற்றுகளும், புக்கில் இருக்க எல்லா கூற்றுமே அதில் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம கேட்டிருக்கோம், தன்பொருணை புனல்நாடு கேட்டிருக்கோம் நம்மளோட டெஸ்ட் பேஜில். அதே ஜெயகாந்தனோட பல்லாண்டு நூலை எழுதி வேறு நம்ம கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேஜில் கேட்டிருக்கோம். ஏன்னா லைன் பை லைன் எடுக்கும்போது இது எப்படி மிஸ் ஆகும் நமக்கு? யார் இருந்ததுன்னு பார்த்தோம்னா பீசா குப்புசாமி, ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர். அவர் கூட வந்து ரொம்ப வருஷமாக பழகியிருப்பார் ஜெயகாந்தனோடு. அதனால் வந்து அவர் தொடர்பான ஒரு புத்தகத்தையும் அவர் வெளியிட்டிருப்பார். இதுதான் அதில் உள்ள விஷயம். டக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னே போட்டுருவீங்க அந்த ஆன்சரை. டெஸ்ட் பேட்சோட இதே அதுதான். நீங்கள் எந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லா பொருட்களையும் அடுக்கி வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த பொருள் வேணும்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ அந்த பொருளை நீங்கள் தேடி எடுக்கும்போது எந்த பொருளை எங்கே வச்சிங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
அதே அதே பொருளை 4 முறை நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இந்த பிளேஸில் தான் இந்த பொருள் இருக்குது அப்படின்னு. அதுதான் டெஸ்ட் பேட்ச். நீங்கள் உங்களுக்கு எல்லா ஆன்சரும் தெரியும், ஆனால் அது ஒரு விதமான என்ன சொல்கிறதுனா ஒரு ஆர்கனைஸ்டு அன்அரேஞ்சு அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். அது நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது ரிப்பீட்டடாக நீங்கள் அதை எடுப்பீங்க, அந்த ஆன்சரை உங்கள் மைண்ட்லேருந்து எடுப்பீங்க. வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணும், இதுதான் ஆன்சர், இந்த கேள்வினா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். உங்களோட என்ன சொல்கிறதுனா ஒரு நார்மலான மெமரியிலேருந்து ஒரு ஸ்ட்ராங் மெமரிக்கு அந்த அந்த இது ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்தும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது பொருந்தும். பாருங்கள், தன்மை நவிர்ச்சி அணியின் வகைகள் என்ன, இந்த வகைகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். எழுத்தின் வகைகள் என்ன, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், யாப்பிலக்கணம் எத்தனை வகைப்படும், சொல் எத்தனை வகைப்படும், சரிங்களா, தமிழ் தொடர்கள் எத்தனை வகைப்படும், வாக்கிய தொடர்கள் எத்தனை வகைப்படும், இப்படி இருக்கிற எந்த கொஸ்டினுமே நம்ம புக்கில் நம்ம விட்டதில்லை. எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்கோம். இந்த எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வரும். அப்போ அணி இலக்கணம் எத்தனை வகைப்படும், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே நம்மளோட கொஸ்டின்ஸில் இது பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட் எழுதிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக நல்லா தெரியும், இதுதான் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இது ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்மளோட டெஸ்ட் பேட்சில் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சாரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்ச்சு டெஃபினட்டாக நீங்கள் அட்டன் பண்ணால் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளார நம்ம போயிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டாப்பில் இருக்குது. அப்படியே மற்ற எல்லா சாப்டர்ஸ் எல்லா புக்குக்கும் உள்ள டெஸ்ட்டு அரௌண்டு 25% to 30% சிலபஸ் கவர் பண்ணி வச்சுருக்கோம். மற்ற எல்லா டெஸ்ட்டுமே அது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இப்போ புது டெஸ்ட்டு வரும், அதுலேயே ஃப்ரீ டெஸ்ட் எல்லா ஃபார்மசூட்டிக்ஸு, காலேஜி எல்லாத்துக்குமே வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு செப்பரேட் டெலிகிராம் சேனலில். இப்போ நம்மளோட இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெலிகிராம் சேனல்லையும் அதை நம்ம தொகுத்து தனியாக அதை கொடுத்துருக்குறோம். இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டு புக்கு 6ஆம் வகுப்பு தொகுதி 1 கொடுத்துருக்கோமா. பாருங்கள், அடுத்து பாருங்கள், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், 8ஆம் வகுப்பு முதல் பருவம், 8ஆம் வகுப்பு 4, 5, 7, 6 ஏழுகள், 8ஆம் வகுப்பு 7, 8, 9 ஏழுகள். இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 9 டெஸ்ட் எழுதியிருக்கோம். 3 ஏழுகளாக 93 27 சாப்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 27 ஏழுகள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மொத்தம் 45 ஏழுகள். ஸோ இதுதான் நம்மளோட இது. இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வரீங்க, ஓகேங்களா. வரும்போது ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுவீங்க, உங்களுக்கு இப்படி போகும், உள்ளார லிங்க்குள்ளே போகும். இந்த மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு காட்டும். நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன போட்டுக்கலாம். புரட்சி கவிஞர், புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார், பாரதிதாசன் கவிதையில் முதன்மை நோக்கம் அல்லாதது எது, சரிங்களா. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா வணக்கம் எனக்கும் என்ற பாடலை எழுதியவர் யார், அதை தான் பாடியவர் யாருங்கிற இதில் கேட்டிருக்காங்க. இது காசி ஆனந்தன். பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் 5 கொஸ்டின் இதில் வந்திருக்கு பாருங்கள். இது விளைவு, அறிவு, இதுக்கெல்லாம் என்ன, இது என்ன சொல்லலாம், பொறுத்துக என்ன, அறிஞர் பொருள் என்ன அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே. ஓகே, புக்குக்குள்ளே போவோம். இப்போ நம்ம புக்கில் போனோம்னா உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிடும். இது என்ன மாதிரி இது எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், அந்த பாடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ரைட். இப்போ அந்த கொஸ்டின், அந்த பாடத்துக்கான இதுதான். இந்த தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், இந்த பாடலோட ஆசிரியர் பாரதிதாசன். இதில் அறிஞர் பொருள் இருக்குது, சரிங்களா. அறிஞர் பொருளில் கொஸ்டின் கேட்பாங்க. அறிஞர் பொருளில் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கோம். இதை பாருங்கள், நம்மளோட டெஸ்ட்டு இதில் உள்ளது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரைட், இதில் பாருங்கள், இதான் அறிஞர் பொருள். விளைவு, அறிவு, இளமை, புலவர், இதுக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு ரைட், இதுக்குள்ளே தான் இருக்கணும் நம்ம. இதில் பாருங்கள், இப்போ அடுத்தது நூலாசிரியர். அடுத்தது அவரோட புக்ஸ் என்னென்ன புக்கு, ப்ளஸ் அவருக்கு சிறப்பு பெயர் என்ன,
அடுத்தது என்ன நோக்கங்களுக்காக அவர் வந்து இந்த செயல்பாடுகளை செஞ்சார். இது மாதிரி அவர் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி வந்தது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு யார்? பாரதிதாசன்னா யார்? இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். புரட்சிக்கவி என்று போட்டப்படுவது யார்? அதுவும் அவர் தான், பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதையில் முதன்மை நோக்கம் அல்லாது எது? அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை முதன்மை நோக்கமாக கொள்ள பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, இதுதான் முதன்மை நோக்கமாக கொண்டார். அதனால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கு. சான்சஸ் இருக்குது எடுத்து வைக்கிறவங்க. கொஷின் செட்டர்ஸ் வந்து நம்ம எம்ஆர்பிலேருந்து போயிட்டு நம்மளோட ஃபார்மா ரிலேட்டட் யாரும் உட்கார போகிறதில்ல, டிஎன்பிஎஸ்சிக்காரங்க தான் உட்கார போகிறான். அவன் எடுத்த கை பழக்கத்தில் ஏரியா உன்னை தூக்கி அங்கேருந்து இதில் வச்சுருவான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், இந்த பாடலை, இது வந்து புக் பேக்கு பின்னாடி பக்கம், அதே பாடத்தில் பின்பக்கம் இருக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், புக் முடிஞ்சு இந்த பாடம். இதில் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், இதிலேருந்து உள்ள கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நூலாசிரியர், அறிஞர் பொருள், அப்புறம் நூலாசிரியர், அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் புக் பேக். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த புக் பேக் இருப்பாங்க. இதில் எளிமையாக உள்ள விஷயங்களை யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை. இதில் டஃப்பான இருக்கிற விஷயம், மிஸ்டேக்ஸ் வரக்கூடிய விஷயம் இதில் இருந்துச்சுன்னா அதை நம்ம கொஷின்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை பாருங்க, இது புக் பேக்கு, இதையும் எடுத்து நம்ம கொஷின்ஸாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு புக் அண்ட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற அந்த ஆஸ்பெக்டில் தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த பிறகு மிஸ்டேக்ஸ் வரதை மட்டும் எடுத்து படித்தா போதும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் புக்கை, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் செகண்டு, தேர்டு மிஸ்டேக்ஸ் மட்டும் படிங்க, எல்லாத்தையும் படிக்காதீங்க. பிஃபோர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி திரும்ப டெஸ்ட்டு ஒரு முறை போட்டு பாருங்கள். டெஸ்ட்டில் உங்களுக்கு எது மிஸ்டேக் வருதோ மிஸ்டேக்ஸ் மட்டும் படிங்க. அப்படி தான் ஃபில்டர் பண்ண முடியும். நம்ம மெமரியில் எது இருக்குது, எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் ஆகுதுங்கிறத கம்ப்ளீட்டாக படிக்கிறது யூஸ்லெஸ், நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு போதும், இந்த கம்ப்ளீட் புக்கையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இட் இஸ் ஈக்குவல் டு தட் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்தது நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிற இந்த இதை பார்ப்போம். அடுத்தது கனிச்சாறு, அந்த சாப்டர். கனிச்சாறு எனும் நூலை எழுதியவர் யார்? சரிங்களா? பாவலரே பெருஞ்சித்தனார். அடுத்து கனிச்சாறு எனும் எத்தனை தொகுதிகளாக வந்தது? நூல் சம்பந்தமான தொடர் 8 தொகுதிகளாக வந்தது. பெருஞ்சித்தனார் நூல்கள் அல்லாதது எது? இதில் அவர் எழுதாத நூல் எது? இப்போ அவங்க கேட்டிருந்தாங்களா அல்லாதது, நம்ம இப்போ வச்சுருக்கோம் பாருங்கள். டிஎன்பி இதில் நமக்கு எம்ஆர்பியோட ப்ரீவியஸில் அல்லாதது கேட்டிருந்தாங்க. ஆசிரியர் எந்த நூலாம் எழுதலைன்னு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இது வந்து இலக்கணம். முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்தால் என்ன, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் என்ன, மூன்றாம் அதாவது கடைசி எழுத்து ஒன்றி வந்தால் என்ன, இது மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். இலக்கணத்தையும் நம்ம மிஸ் பண்ணல. ஸோ அவங்க எந்தெந்த ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து மேக் பண்ணேன். ப்ராக்டிஸ் வந்து பெட்டர் தென் யுவர் நாலேஜ், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு நாலேஜ் நிறையா இருக்கலாம். அந்த கொடுக்குற 1 மணி நேரத்துக்குள்ளார அந்த 50 கொஸ்டின்ஸில் 20 கொஸ்டின்ஸை ப்ராப்பராக நீங்கள் சரியாக போட்டு நீங்கள் உங்கள் நாலேஜை ப்ரெசென்ட் பண்ணால் தான் அது வந்து கவுண்டபிள். இல்லைன்னா அது கவுண்டபிள் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாலேஜ் வச்சுருந்தாலும் கவுண்டபிள் இல்லை. இது வந்து யாரையும் குறைச்சி இது பண்ணுறதுக்காக இல்லை. உங்களோட என்ன சொல்கிறதுனா, எங்கே மிஸ்டேக் நீங்கள் பண்ணுவீங்களோ அதை வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களா? தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு தேவைப்படுது இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட், என்னோடய ஃபோன் நம்பர் ப்ரொவைடட். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஏதாவது குவைரிஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. பேமெண்ட் பண்ணுங்கள். 400 ருபீஸ் இதோட பேமெண்ட்டு. பேமெண்ட் பண்ண உடனே பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட், ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ட் டைமிங்கில் எழுதுறதுனால எழுதிக்கலாம். இல்லை டெய்லி டெஸ்ட் எழுதி நம்ம வந்து ஒரு 15 days to 18 daysக்குள்ளார நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை முடிச்சிடணும், நம்ம அடுத்தது நம்மளோட ஸ்கோரிங் பேப்பரில் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். குயிக்காக வந்து கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது பாருங்கள். முடிச்சுட்டு உங்களோட ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ் மற்ற மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பேப்பர்ஸில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஹெசிடேட் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து எக்ஸாம் வரைக்கும் ப்ரொவைடடாக இருக்கும்.
டில் தி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு, எக்ஸாம் எழுதுறதுக்கு முத நாள் வரைக்குமே லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான். சரிங்களா? இல்லை ப்ரைஸ் வேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம மட்டும் இன்வால்வ் ஆகல. மகாத்மா டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் இன்ஸ்டியூட் இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸில் தான் அவங்க கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலே நம்ம அதை தெளிவாக கொடுத்துருந்தோம். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து நம்ம மட்டும் டிசைட் பண்ண முடியாது. இதில் அவங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. குயிக்காக ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இயர்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ண, ஏன்னா ஒர்க்கில் இருக்கும்போது என்னால் வந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் தேவையான குவைரிஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ்லேயே பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.